நம் உடலில் உள்ள இரத்தத்தில் இரத்த தட்டுகள் குறையும் போது பலவிதமான நோய் தொந்தரவுகள் வரும். அந்த இரத்த தட்டுகளை அதிகரிக்க வைப்பதற்கு நம் வீட்டிலே உள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து மிக எளிய முறையில் அந்த இரத்த தட்டுகளை அதிகரிக்க வைக்க முடியும். அதாவது நம் வீட்டில் உள்ள பப்பாளி இலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, இந்துப்பு இந்த பொருட்களை கொண்டு ஒரு சூப் செய்து வாரத்தில் 2-3 நாட்கள் சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த இரத்தத்தில் உள்ள இரத்த தட்டுகள் அதிகமாகும். இப்பொழுது அந்த சூப் செய்யும் விதத்தை பார்க்கலாம். இந்த சூப் செய்வதற்கு இந்த மருந்து பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஒரு சிறிய துண்டு, ஒரு உள்ளங்கை அளவிற்கு பப்பாளி இலையை எடுத்து நன்றாக 1-2 நறுக்கி வைத்து கொள்ளவும். ஒரு 7 மிளகு எடுத்துக்கொள்ளவும். 1/4 தேக்கரண்டி ஜீரகம், பூண்டு 2 பல் மட்டும் போதுமானது. தேவையான அளவிற்கு இந்துப்பு, பப்பாளி இலை ஒரு உள்ளங்கை அளவிற்கு சிறிய சிறிய துண்டுகளாக எடுத்து நறுக்கி வைத்து கொள்ளவும். இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இவற்றை நன்றாக அரைத்து விழுது பதமாக்கி எடுத்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் இட்டு லேசாக சூடேற்றவும். இப்பொழுது பப்பாளி இலையை கொதிக்கும் நீரில் சேர்க்கவும். இப்பொழுது நாம் அரைத்து வைத்துள்ள விழுதை, அதாவது இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இந்த கலவையை கொதிக்கும் நீரில் சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். இந்த சூப் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. இரத்தத்தில் இரத்த தட்டுகள் குறைவாக இருப்பவர்கள் இந்த மருந்தை, அதாவது இந்த சூப்பை காலையில் 50 மில்லி வீதமும் மாலையில் 50 மில்லி வீதமும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் இரத்த தட்டுகள் அதிகமாகும். அதாவது இந்த சூப்பில் உள்ள பூண்டு, மிளகு, ஜீரகமானது இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றவும், திசுக்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கவும், திசு நன்றாக வளர்வதற்கும் பேருதவியாக பயன்படுகிறது. குறிப்பாக இரத்தத்தில் இரத்த தட்டுகள் அதிகமாவதற்கு இந்த பப்பாளி இலையில் உள்ள சத்துக்களானது நன்றாக செயல்படக்கூடியது. இந்த பப்பாளி இலையோடு பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி இவையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது இரத்த ஓட்டம் சீராகும். அதாவது இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது உடல் அசதி, சோம்பல் போன்ற பல பாதிப்புகள் இருக்கும். இந்த அசதி, சோம்பலை போக்குவதற்கு பூண்டு, மிளகு, ஜீரகமானது அதிக அளவில் ஒரு தெம்பை கொடுத்து உடனடியாக எந்திரிச்சு நடமாடுவதற்கும் ஒரு சுறுசுறுப்பை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதாவது இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் இந்த கலவையானது ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு.
பப்பாளி இலையோடு சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான இரத்த தட்டுகளை அதிகமாக்குவதோடு உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், இரத்த தட்டுகளை அதிகப்படுத்தும். இரத்த தட்டுகள் அதிகமாகும்போது உடல் பாதிப்பிலிருந்து காப்பாற்றப்படும். இரத்தத்தில் இரத்த தட்டுகள் குறைவாக இருந்தாலும், உடல் சோர்ந்து போயிருந்தாலும் இந்த தீநீரை வாரத்திற்கு 3 முறை சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அடர்த்தி அதிகமாகும், இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை அதிகமாகும். ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெற்று வாழ்வதற்கு இந்த சூப்பானது அதிக அளவில் பயன்படக்கூடியது.